கேஸ் முடிச்சு வச்சுட்டாங்க நியூஸ் உங்களுக்கு வந்துருச்சா? நான் என்ன ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே கூட வரல, அதுக்குள்ள உங்களுக்கு வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 4th அன்னைக்கு வந்தோம், எல்லாரும் வந்திருந்தீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து அந்த பர்டிகுலர் கோர்ட்டோட ஜட்ஜ் சார் இல்லை, அவங்க லீவ்ல இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வர சொன்னாங்க, இன்னொரு டேட் கொடுத்து. இதில் வந்து சிபிஐயோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்குரிய அவங்க என்னன்னா, இதுல வந்து எந்த லீடும் கிடைக்கல, அதனால க்ளோஷர் பண்ணலாம், நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அதாவது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க நோட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக படிச்சு பார்த்தேன். ஸோ அவங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸும் இதில் போட்டாங்கன்றது நல்லாவே தெரியும். 100% எஃபர்ட் வந்து சிபிஐ போட்டாங்க. நிறைய வந்து அவங்க நான் பர்சனலாகவே கேட்டுட்டு ஒரு நகை அடகு கடையில் கூட அவங்க ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க, பக்கத்து ஊர்களில் கூட. ஸோ இது வந்து ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. ஏன்னா அந்த பார்க் நாங்களோ, ஸோ there's no லீடுன்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் புகார் வந்து உண்மைதான், நகை தொலைஞ்சது உண்மைதாங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ஸோ இதை வந்து க்ளோஷருக்காக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன, இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ there are totally 2 reasons. எனக்கு வந்து ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையை கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று வந்து, நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதில் நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை. அதனால வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே 8.5 மாத காலமாக வந்து உண்மையாக இது எப்படியும் கிடச்சிரும், இப்போ கிடச்சிரும், அப்போ கிடச்சிரும்னு ஒரு டைமும் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் போனோம். ஆனால் இந்த இது சொல்லுவாங்கள்ல, மகாபாரத யுத்தத்தில் வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தாருன்ற மாதிரி அதாவது நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல எல்லாம் இருந்து நமக்கு நிறைய தாக்கங்கள் வந்தது. நிறையவே சோஷியல் லைஃப்லையும் டெய்லி லைஃப்லையும் நிறையவே நான் அஃபெக்ட் ஆகதான் செஞ்சேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட வரைக்கும் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு நம்ம வந்து நான் அக்செப்டன்ஸ் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரிட்டனாக கொடுக்க சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ஓரலாக கேட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணாங்களான்றதையும் ஜட்ஜ் சார் கேட்டாங்க. யாராவது உங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்களா இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டாங்க. இல்லை சார், என்னோட விருப்பத்தில் தான் நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்கன்னாங்க. ஸோ பக்கத்தில் ஆஃபீஸ் ரூமில் போய் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி கொடுக்கணும். இதில் எனக்கு வந்து ஞாபகம் வருது என்னென்னா, நம்ம வந்து இந்த மகாபாரத யுத்தத்தில் வந்து அபிமன்யு அவர்கள் வந்து உள்ளே போவாங்க சக்கர வியூகத்தில், ஆனால் அவருக்கு வெளியே வர தெரியாது. அதுக்காக அவரோட தர்மம் பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. அதுதான் நான் உணர்றேன். இல்லை, ஏன்னா நம்ம கார் கொடுத்தது அவர் ஒருத்தருக்கு தானே, கீ கொடுத்தது அவர் ஒருத்தருக்கு தான். ஸோ அதை நம்பி கொடுத்தனால நம்ம அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஸோ வேற யாரையும் நம்ம அதுக்கப்புறம் அவரை விசாரிச்ச அப்புறம் தான் தெரியுது நமக்கு அவருக்கு ஓட்ட தெரியாது டிரைவிங், அவர் இன்னொருத்தட்ட கொடுத்தாரு, அப்படியே செயின் மாதிரி தெரியுது. அப்புறம் என்ன சொல்றாங்க, அவரே என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் வந்து நீங்கள் இதில் ஹெச்ஆர்என்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. 3:30க்கு என்னோட டியூட்டி முடிஞ்சோடனே பேசிக்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் 2-3 டிரைவர்ஸை சொல்கிறாரு. வடகரையில் ஒரு டிரைவர் ஓட்டினாரு, நான் ஃபோன் பண்ணால் அவர் தப்பிச்சு போயிட்டாரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அஜித்தே நேரடியாக என்கிட்ட சொன்னது. அவரோட ஃபோன் நம்பரும் கொடுத்து கால் பண்ணவும் சொன்னார், ஏன்னா அவரை நம்புறதுக்காக. ஸோ நான் என்னோட ஃபோனில் அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நான் அவருக்கு மிஸ்ட் கால் கொடுத்தது, அவர் நம்பர் வந்து பாக்கெட்லேருந்து எடுத்து காமிச்சாரு, பாருங்கள் என்னோட நம்பர் தான், நம்புங்க, நம்ம 3:30க்கு அப்புறம் பேசலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தனால நான் எப்படியும் கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ நாள் வந்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த இது கிடைக்கல, எந்த க்ளூ கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம அது ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும் ஒரு உயிரை விட அது பெருசு இல்லைன்றதுனால நான் ஒரு க்ளோஷர் கழிவு சொல்கிறேன். எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கொஸ்டின் கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம காப்பி அடித்தாலும் மாட்டிக்குவோம். நம்மளோட கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், அடுத்தவங்களோட கொஸ்டினுக்கு அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.